ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அண்ணத்துடைய பிளானு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சக்ஸஸ் ஆக போகுது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்க போகிறீங்களோ அவங்கள நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரம்யாவுடைய எப்படியாவது ரம்யாவை தான் வழிக்கு கொண்டு வரணும். அதே போல் சரவணனோட சேர்ந்து புருஷன் பொண்டாட்டியாக வாழணும் அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா பிளான் போட்டாங்க. இப்போது அண்ணத்துடைய பிளான் போலேயே நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா வழிக்கு வரதாக ஆகிப்போச்சு. அதனால் எல்லாத்துக்குமே காரணம் யார் அப்படின்னா நம்ம ரம்யாவுடைய அம்மா ஒரு பக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ தான் நம்ம ரம்யாவுடைய அம்மா பார்த்திங்கன்னா கரெக்டாக பேசுகிறாங்க. ஏன்னா அதாவது நம்ம அண்ணத்துடைய வாழ்க்கையை கெடுக்கிறது மட்டும் உன் வாழ்க்கை கிடையாது, உன்னுடைய வாழ்க்கையும் நீ பார்க்கணும். ஏன்னா சரவணனுடைய சேர்ந்து வாழணும், உன் வாழ்க்கையும் முக்கியம், அண்ணத்துடைய வாழ்க்கையை கெடுக்கிறதும் முக்கியம் அப்படின்ற மாதிரி நம்ம ரம்யாவுடைய அம்மா பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இப்போது அவங்க இப்படி சொல்லும்போது நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா ரம்யாவுடைய அம்மாவை மீறி எதுவுமே செய்ய முடியல. அப்படி ஒரு சூழ்நிலைனால பார்த்திங்கன்னா நாங்கள் போகிறோம். அதே போல் ஒரு நல்ல பெண்ணாக குடும்ப பெண்ணாக நம்ம செண்பகவல்லிக்கிட்ட பேசுகிறது தாங்க மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அத்தை, நாங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிங்க, அதுவும் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கூட ஆகலை. நாங்கள் 2 பேரும் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு ஆசையாக கேட்குறா போல் பார்த்திங்கன்னா சும்மா நம்ம ரம்யா நடிப்பில் பின்னி பிச்சு எடுக்கிறாங்க. இப்போது அதை நம்பி நம்ம செண்பகவல்லியும் பார்த்திங்கன்னா 2 பேரையும் என்ன தங்கம் நீ இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது தானே ஆசை, நீங்கள் எங்கே வேணும்னாலும் போங்க, எப்படி வேணும்னாலும் சுற்றிட்டு வாங்க, ஜாலியாக இருந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செண்பகவல்லியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஆசையோடு சொல்லிடுறாங்க. எல்லாத்துக்குமே காரணம் அங்கே போயும், அதாவது எப்படியும் அண்ணமன் கார்த்திக்கும் வருவாங்க, அவங்களுக்கும் கல்யாணம் ஆனது தான். அதே போல் அவங்களுக்கும் குழந்தை இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்களும் கல்யாணம் ஆன புதுசில் எங்கேயுமே போகலை. சரி, 2 பேரும் ஜோடியாக போகலாம், நீங்கள் ஜோடியாக போங்க, நாங்களும் ஜோடியாக வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 2 பேருமே கிளம்புறாங்க. அதாவது கார்த்திக் அண்ட் சரவணன் அவங்களுடைய ஃபேமிலியோட கிளம்புறாங்க. இப்போது அங்கே போயிட்டு தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையை எப்படியாவது உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது சாக்கு கிடைக்குமா, எங்கேயாவது சமயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போவும் நம்ம சரவணனுடைய கலாட்டாவை தாங்கவே முடியல. இங்கே சரவணனை எப்படி நம்ம அதாவது எப்படி அவங்ககிட்ட இருந்து சமாளித்து வெளியே வர்றது, அவன் விட்டவே மாட்டானே என்ன அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் பயம் இருக்குது. எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தோடு நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா கிளம்புறாங்க. இப்போது அதாவது சண்முகவாத்தியாருக்கும் பார்த்திங்கன்னா சந்தோஷம், அண்ணன் எப்படியும் 2 பேரும் சேர்த்து வாழ வச்சிடுவா. அதாவது சரவணனும் பார்த்திங்கன்னா நல்ல வாழ்க்கை தான், ரம்யாவை எப்படியாவது வழிக்கு கொண்டு வந்துடுவா அப்படின்ற நம்பிக்கை பார்த்திங்கன்னா சண்முகவாத்தியாருக்கு இருக்குது. அண்ணன் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பூரிச்சு போய் நிற்கிறாரு நம்ம சண்முகவாத்தியார். இவ்வளோ பொறுப்பாக இருக்காளே, இந்த அளவுக்கு குடும்பத்தை கவனிக்கிறாளே, இந்த ஒரு விஷயம் ஏன் இந்த மணிக்கு புரிய மாட்டேங்குது, எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு என்னை அண்ணின்னு கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அண்ணத்தை மனசு ரொம்ப நோக்கடிக்கிறாளே, இவளுக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மணி மேலே பார்த்திங்கன்னா நம்ம சண்முகவாத்தியாருக்கு ரொம்ப கோபமாக இருக்குது. என்ன கோபமாக இருந்தாலுமே நம்ம மணி பார்த்திங்கன்னா ரம்யா இருக்கிற வரைக்கும் அண்ணத்தை புரிஞ்சிக்க போகிறதில்ல. எப்படியாவது ஒன்று, அதாவது நம்ம மணிக்கு எதிராக தான் செய்ய போகிறாங்க. மணிக்கு ஜென்ம விரோதியாக தான் நம்ம அண்ணத்தை ஆக்க போகிறாங்க நம்ம ரம்யா. எங்கேயாவது சின்ன கேப் கிடச்சாலும் பார்த்திங்கன்னா அங்கே கடாவட்டிடலாம் அப்படின்ற சொல்கிறது தான் நம்ம ரம்யாவுடைய நோக்கமே. ரம்யாவுடைய நோக்கம் என்ன, ரம்யாவுடைய மறுமுகம் என்ன அப்படின்ற விஷயத்த புரிஞ்சிக்காமல் நம்ம அண்ணத்தை போயிட்டு எதிரியாக நினைக்கிறாங்க பார்த்திங்களா. இதுதாங்க மிகப்பெரிய கொடுமையாக இருக்கே நம்ம மணி செய்கிற விஷயம். இப்போது நம்ம அண்ணமும் பார்த்திங்கன்னா இதையெல்லாம் நினச்சி கவலைப்படாமல் எல்லாமே ரம்யாவுடைய வேலை அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி தூரம் போட்டுட்டு தைரியத்தோடு இருக்கணும், எதுக்குமே கவலைப்படக்கூடாது. மணி இப்படி பேசிட்டாங்களா அப்படின்ற மாதிரி எதுவுமே நினச்சி பார்க்காம அழாமல் பார்த்திங்கன்னா தைரியமாக இருக்கணும். அதே போல் இப்போ
எல்லா பிரச்சனையும் வந்து சால்வ் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஹனிமூன் கூட்டிகிட்டு போகிறோம், ஏற்காடு கூட்டிகிட்டு போகிறோம். அங்கேருந்து வரும்போது 2 பேருமே வந்து புருஷன் பொண்டாட்டியாக தான் வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அது மட்டும் நடக்காது நம்ம ரம்யா கிட்ட அப்படின்ற மாதிரி தான் வந்து என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா விஷயத்துக்குமே வந்து நம்ம ரம்யாவுடைய பிளான் எப்படியாவது வந்து நம்ம அண்ணத்துக்கு தெரிஞ்சிடுச்சு, தெரிய போகுது. ஒவ்வொரு விஷயத்துலேருந்தும், அதாவது ஒவ்வொரு பிளான்லேருந்துமே பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் வெளியில் வர போகிறாங்க. அதுவும் எல்லா பிளானையும் தூக்கி தூரம் போட்டுட்டு இப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம அண்ணன் அண்ட் கார்த்திக் 2 பேர் தான் வந்து நிற்க போகிறாங்க. சரவணனுக்கு பிரச்சனை அப்படின்னா இப்போது சரவணனும் பார்த்திங்கன்னா கார்த்திகையும் வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்கல, அண்ணத்தையும் ஒரு மனுஷியாக கூட நினச்சி பார்க்காத வந்து நம்ம சரவணன் இருக்கார். ஆனால் சரவணனையும் வந்து ஒரு நல்ல விதமாக மாற்றணும். ரம்யா செய்கிற செயல்கள் எல்லாமே வந்து சரவணனுக்கு புரியணும். அவங்க எதுக்காக செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு எதிராக தானே செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்ன கட்டிக்கிட்டவோ என் கூட ஏன் சேர்ந்து வாழ மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம செண்பகவல்லிக்கிட்ட கேட்ட கேள்விக்கு நம்ம சரவணன்கிட்டே இருந்தே பதில் வரணும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையுமே தெரியுது இல்லையா, அண்ணத்தை பழி வாங்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இருக்காளே தவிர என்னோட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற நோக்கம் அவளுக்கு கிடையவே கிடையாது அப்படின்ற உண்மையாவது வந்து நம்ம சரவணனுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை கூட இல்லை அப்படின்றது தாங்க இதில் மிகப்பெரிய வருத்தப்படக்கூடிய விஷயமா இருக்குது. என்னதான் நடக்கும் அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.